ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கில்லி, தீனா, பில்லா இந்த 3 திரைப்படமே மே 6 அதாவது இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், இந்த 3 திரைப்படத்தில் எந்த திரைப்படம் அதிகமாக கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ மட்டியில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபேவரட்டான திரைப்படம் எது அப்படின்றதையும், நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, பில்லா திரைப்படத்தை விட தீனா திரைப்படத்துக்கு தான் அதிகமான வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு வருது. இந்த 3 திரைப்படமே அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லா திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதாவது பில்லா திரைப்படத்திற்கு மொத்தமாக 616 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. இதன் மூலம் 66,557 ரூபாய் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தமிழகத்தில். இதனைத் தொடர்ந்து தீனா திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1661 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. இதன் மூலம் 1,65,370 ரூபாய் வந்து ஏர்ன் பண்ணிருக்கு. பில்லா திரைப்படத்தை விட தீனா திரைப்படம் தான் அதிகமாக வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதனைத் தொடர்ந்து கில்லி திரைப்படத்திற்கு 10,442 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. இதன் மூலம் 11,15,862 ரூபாய் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. பில்லா, தீனா இந்த 2 திரைப்படத்தை விட கில்லி திரைப்படம் தான் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் அதிகமாக வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்னமும் கில்லி திரைப்படத்தை பயங்கரமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் பில்லா திரைப்படம் 66,000 ரூபாய் வரையும், தீனா திரைப்படம் 1,65,000 ரூபாய் வரையும், கில்லி திரைப்படம் 11,15,000 வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றதையும் சினிமா அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடிச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.